சற்று முன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் ஓபிஎஸ். அதிர்ச்சியில் மோடி. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா என பாஜகவிலிருந்து அடுத்தடுத்த புறக்கணிப்பால் ஓபிஎஸ் கடும் அதிருப்தியில் இருக்கிறார். அந்த வகையில் ஏப்ரல் மாதம் அமித்ஷா சென்னை வந்தபோது தன்னை சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாகவும், தாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை பாஜக தான் விளக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது அவரை சந்திக்க அனுமதி கேட்டு ஓபிஎஸ் கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் ஆகியோரை வரவேற்க அனுமதித்த பிரதமர் மோடி ஓபிஎஸ்க்கு அனுமதி அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதனிடையே தான் பிஜேபி கூட்டணி மிகவும் ஆபத்தானது என ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதன் சூடு அடங்குவதற்குள் மத்திய அரசை கண்டித்து ஓபிஎஸ் அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாத நிலையில் முதல் முறையாக மத்திய அரசை கடுமையான விமர்சனம் செய்து ஓபிஎஸ் காட்டமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு மும்மணி கொள்கையை பின்பற்றாததன் காரணமாக சமக்ரா சிக்ஸா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய 2152 கோடி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறி வருகிறது. சமக்ரா சிசா நிதி நம்பி தனியார் பள்ளிகளில் 65 லட்சம் மாணவர்களும் 6 லட்சம் ஆசிரியர்களும் பயனடைந்து வருகின்றனர். மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதால் தனியார் பள்ளிகள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 25% மாணவர்களை தனியார் பள்ளிகளில் சேர்க்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தற்போது தனியார் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவர்களின் நிலைமையும் கேள்விக்குறியாகி உள்ளது. அதேபோல் மத்திய அரசின் நிபந்தனைகளை மாநில அரசு ஏற்காதது என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சினை. இந்த காரணத்திற்காக நிதியை விடுவிக்காமல் இருப்பது அப்பாவி ஏழை மாணவர்களின் கல்விகளையும் ஆசிரியர்களையும் பாதிக்கும் செயல் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் குறிப்பிட்ட ஓபிஎஸ், மத்திய அரசின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கும் கல்வி உரிமை சட்டத்திற்கும் எதிரானது என்று கூறியுள்ளார். ஆகவே 2152 கோடி கல்வி நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதாவது 2021 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து இபிஎஸ் நீக்கினார். இதனையடுத்துதான் பல கட்டங்களாக சட்ட போராட்டம் நடத்தி வந்தார் ஓபிஎஸ். இருந்தாலும் கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. ஓபிஎஸ் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் அண்மையில் தூத்துக்குடி வந்த பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஓபிஎஸ். ஆனால் நேரம் ஒதுக்கப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததாகவும், இதனாலேயே பிரதமர் மோடி சந்திக்க ஓபிஎஸ்க்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலக வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் ஓபிஎஸ் அதற்குள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. ஓபிஎஸ்ஸின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேற வேண்டும் என கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்னையில் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை அவர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.